அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு இன் மை கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம கலைச்சொல் அரசியல் சம்பந்தமான கலைச்சொல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 600 கலைச்சொல் பாலிட்டி சம்பந்தமான கலைச்சொல்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து மொத்தம் நம்ம 130 கலைச்சொல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா 130ஓட கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா அப்படின்னா கலைச்சொல் பேராதி புத்தகத்தில் வந்து மொத்தம் ஆல்பபெட்டிக் ஆர்டரில் A to Z தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில முக்கியமான கலைச்சொல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இஜெட்டோட முடிஞ்சிடும், அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கலைச்சொற்கள் இல்லை. மிச்ச கலைச்சொல் வந்து நம்ம நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே ஸோ அதை திங்க் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து தான் மேக்ஸிமம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பார்ட்லேயே வந்து பாலிட்டி கலைச்சொற்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மொத்தம் நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ இன்னொரு 300 கலைச்சொற்கெல்லாம் அந்த புத்தகத்திலே கொடுக்கல. ஸோ அதனால பார்ட் 7ஓட கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 130 கலைச்சொற்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நோட் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை பற்றி ஒர்ரி பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களோட மைண்ட் செட் அப்படி. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ மறக்காமல் நோட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் அதை ஒரு ஷார்ட்கட் போட்டோ ஏதோ ஒரு போட்டு நீங்கள் அதை மெமரி பண்ணி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது எதுவுமே வந்து வீண் போகாது. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வேறு மாதிரி திங்கிங்கில் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகிறாங்க. ஸோ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் நம்ம எதுலேருந்து கேட்குறாங்க கலைச்சொல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம எதுலேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாமல் படிக்கிறத தாண்டி ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க, அதில் சில முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் உங்களுக்கு மெனக்கெட்டு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதை ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை. அப்படி இருந்தாலும் நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஐடியா கிரியேட் ஆச்சு. ஸோ அதனால நானும் இது மாதிரி யூடியூப் சேனலில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா திங்க் பண்ணேன். ஸோ அதனால தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? ஸோ மற்ற வீடியோஸ் கொடுக்குறத தாண்டி இதுக்கு நான் மெனக்கிட்டு கொடுக்குறதுக்கு. ஏன் அப்படின்னா கலைச்சொல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ படிக்கிறாங்க, ஏதோ கடமைக்கு படிக்கணுமே அப்படின்னு சில பேர் படிக்கிறாங்க, சில பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடல்னே சொல்லலாம். அவ்வளோ கலைச்சொல் எங்கே நம்ம போய் படிக்கிறது? ஸோ அதனால் சில முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ அதனால தான் உங்களுக்கு செலக்டிவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை மட்டுமே கொஞ்சம் ஷார்ட்கட் போட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை போட்டு நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இது கவனிங்க. ரெக்ளமேஷன் அப்படின்னா இயல்பு நிலைக்கு திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ரெக்ளமேஷன் அப்படின்னா இயல்பு நிலைக்கு திரும்புதல். ரீகலெக்ஷன் அப்படின்னா நினைவு கூறுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெஃபரண்டம் அப்படின்னா நேர்முக வாக்கு. ரெஃப்யூஜி அப்படின்னா அகதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரெஃப்யூஜி அப்படின்னா அகதி அப்படின்னு அர்த்தம். ரெஃப்யூசல் அப்படின்னா மறுத்தல். ரெலவெண்ட் டேட் அப்படின்னா தொடர்புடைய நாள். இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட முடியும். ரிலீஃப் அப்படின்னா தீர்வழி இடத்தருவி அப்படின்னு அர்த்தம். ரிலீஃப் அப்படின்னா தீர்வழி இடத்தருவி. ரிமைண்டர் அப்படின்னா எஞ்சாமை அல்லது மீதம் இருப்பு. ரிமைண்டர் என்ன மீதம் இருக்கு நம்ம கேட்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். ரீமிஷன் அப்படின்னா தள்ளுபடி, குறைப்பு. ரிமிட்டன்ஸ் அப்படின்னா பணம் கட்டுதல் அல்லது செலுத்து தொகை அப்படின்னு அர்த்தம். பணம் கட்டுதல் அல்லது செலுத்து தொகை அப்படின்னு அர்த்தம். அடுத்து கவனிங்க. ரீமுனரேஷன் அப்படின்னா ஊதிய தொகை. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெனன்சியேஷன் அப்படின்னா உரிமையை துரத்தல் அப்படின்னு அர்த்தம். ரெனன்சியேஷன் மீன்ஸ் உரிமையை துரத்தல் அப்படின்னு அர்த்தம். ரெபாட்ரியேட் அப்படின்னா தாய்நாடு திரும்பினவர். ஓகேவா? ரிப்பீல் அப்படின்னா சட்ட ரத்து அல்லது திரும்பினவர், அதாவது திரும்பினர் வராது, சட்ட ரத்து மட்டும் தான் வரும். ரிப்பீல் அப்படின்னா சட்ட ரத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து ரெப்ரிமெண்ட் அப்படின்னா கண்டித்தல். ரெபியூக்னன்சி அப்படின்னா சட்ட முரண்நிலை. ஓகே. அடுத்து ரெஸ் கம்யூனஸ் அப்படின்னா எல்லோருக்கும் பொதுவான. ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா முன் தீர்ப்பு தடை. அடுத்து ரெசிஷன் அப்படின்னா அழித்தல் அல்லது மாற்றல் அப்படின்னு அர்த்தம். ரெசிடென்ஸ் அப்படின்னா குடியிருப்பு அல்லது உறைவிடம். 21 கவனிங்க. ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா எதிர் மனுதாரர். ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா மீட்டமைத்தல். ஓகேவா? அடுத்து ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா தடை செய்.
ரெஸ்யூம் அப்படின்னா திரும்ப பெறு, ஓகேவா. ரெஸ்யூம் அப்படின்னா திரும்ப பெறு. ரிட்டன்ஷன் அப்படின்னா நிறுத்தி வைத்தல். ஸோ இந்த ரெஸ்யூம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம நார்மலாக ஒரு ஜாபுக்கு போகிறப்போ நம்ம ரெஸ்யூம் கொண்டு போவோம். ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தம் வந்து திரும்ப பெறு அப்படின்னு அர்த்தம். ரிட்டன்ஷன் அப்படின்னா நிறுத்தி வைத்தல். அடுத்து ரெட்ரென்ச்மெண்ட் அப்படின்னா ஆட்குறைப்பு. ரெட்ரென்ஷன் மீன்ஸ் ஆட்குறைப்பு. ரிவிஷன் அப்படின்னா சீராய்வு, ஓகேவா. ரிவிஷன் மீன்ஸ் சீராய்வு. ரியாட் அப்படின்னா கலக குற்றம். ரிப்பேரியன் அப்படின்னா கரை நிலம் சார், ஓகேவா. ரிப்பேரியன் அப்படின்னா கரை நிலம் சார். ராயல்ட்டி அப்படின்னா உரிமை ஊதியம். ராயல்ட்டி மீன்ஸ் உரிமை ஊதியம். 31 ஸ்கெடியூல் அப்படின்னா அட்டவணை அல்லது பின் இணைப்பு அப்படின்னு அர்த்தம். ஸ்கிரைப் அப்படின்னா ஆவண எழுத்தர். சீல் அப்படின்னா லட்சினை அல்லது முத்திரை. சீல் அப்படின்னா லட்சினை அல்லது முத்திரை. செக்யூரிட்டிஸ் கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா மாற்றத்தக்க பிணையங்கள். செக்யூரிட்டிஸ் கன்வெர்ட்டிபிள் அப்படின்னா மாற்றத்தக்க பிணையங்கள். செடிசன் அப்படின்னா அரசு பகை மூட்டும் குற்றம். அரசு பகை மூட்டும் குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செய்சூர் அப்படின்னா கைப்பற்றுகை. செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னா தற்காப்பு உரிமை, ஓகேவா. அடுத்து செல்லர்ஸ் லைன் அப்படின்னா விற்பவரின் பற்றுரிமை. சென்டென்ஸ் அப்படின்னா தண்டனை. ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் முக்கியம். ஏன் அப்படின்னா பாலிட்டியில் சென்டென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு தொடர்ந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கான வார்த்தையை பாருங்க, பாலிட்டியில் தண்டனைன்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க அந்த புத்தகத்தில், ஓகேவா. சர்வீஸ் அப்படின்னா பணிவேடு. 41 கவனிய. சர்வியன்ட் டெனிமெண்ட் அப்படின்னா ஒடுங்கு சொத்து. சேர்வியன் ஹெரிடேஜ் அப்படின்னாலும் ஒடுங்கு சொத்து. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் சொல்றாங்க. செர்வியன் டெனிமெண்ட் அப்படின்னாலும் ஒடுங்கு சொத்து. செர்வியன் ஹெரிடேஜ் அப்படின்னாலும் ஒடுங்கு சொத்து தான், ஓகேவா. செட் அசைட் அப்படின்னா தள்ளுபடி செய்தல். செட் ஆஃப் அப்படின்னா எதிரடை கோரிக்கை, ஓகேவா. செட்டில்மெண்ட் அப்படின்னா அரிதிசை அல்லது ஒத்திசைவு. செவரபிள் அப்படின்னா பிரிக்கத்தக்க. சிங்கிள் ப்ளோ அப்படின்னா ஒற்றையடி, ஓகேவா. சிங்கிள் ப்ளோ அப்படின்னா ஒற்றையடி. சோலிசிட்டர் அப்படின்னா சட்ட முகவர். சால்வென்சி அப்படின்னா நொடிப்பிலா நிலை. சால்வென்சி அப்படின்னா நொடிப்பிலா நிலை. அடுத்து சாப்ஹிஸ் அப்படின்னா போலி வாதக்காரர், அதாவது சாப்ஹிஸ் அப்படின்னா போலி வாதக்காரர். அடுத்து 51 கவனிங்க. ஸ்பௌஸ் அப்படின்னா வாழ்க்கை துணை. ஸ்டாம்ப் ரெவென்யூ அப்படின்னா வரி வில்லை அப்படின்னு அர்த்தம். ஸ்டாம்ப் ரெவென்யூ அப்படின்னா வரி வில்லை. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா விவரப்படி அறிக்கை. ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா விவரப்படி அல்லது அறிக்கை அப்படின்னு அர்த்தம். ஸ்டாட்யூட் அப்படின்னா செய் சட்டம் அல்லது இயற்றிய சட்டம். ஸ்டாட்யூட் அப்படின்னா செய் சட்டம் அல்லது இயற்றிய சட்டம். ஸ்டாச்சுரரி பாடி அப்படின்னா சட்டமுறை அமைப்பு குழு. ஸோ இந்த வார்த்தை நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். ஸ்டாச்சுவரி பாடி அப்படின்னா சட்டமுறை அமைப்பு குழு. ஸ்டே ஆர்டர் அப்படின்னா தடை உத்தரவு. ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம மூவிஸ்லையும் கேட்டிருப்போம். ஸ்டே ஆர்டர் அப்படின்னா தடை உத்தரவு. ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை. ஸ்ட்ரீம் அப்படின்னா நீரோடை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. அடுத்து ஸ்ரீதன் அப்படின்னா சீதனம். சப்மிஷன் அப்படின்னா பணிந்து அனுப்புதல். சப்மிஷன் மீன்ஸ் பணிந்து அனுப்புதல். 61 கவனிய. சப்ஸ்கிரைபர் அப்படின்னா கையொப்பந்தக்காரர். சக்சஸர் அப்படின்னா இறங்குரிமையர். சக்சஸர் அப்படின்னா இறங்குரிமையர். சப்சிடி அப்படின்னா உதவித்தொகை மானியம். சப்சிடி அப்படின்னா உதவித்தொகை மானியம். சப்ஸ்டான்சிவ் லா அப்படின்னா நிலமுறை சட்டம். நிலைமுறை சட்டம் அப்படின்னா சப்ஸ்டான்சிவ் லா. அடுத்து ஷூட் அப்படின்னா வழக்கு அப்படின்னு அர்த்தம். ஷூட் சிவில் அப்படின்னா உரிமையியல் வழக்கு. ஷூட் சிவில் அப்படின்னா உரிமையியல் வழக்கு. சம்மிட் அப்படின்னா உச்சி மாநாடு. அடுத்து சப்ரஸியோ வெரி அப்படின்னா உண்மையை மறத்தல், ஓகேவா. சப்ரஸியோ வெரி அப்படின்னா உண்மையை மறத்தல். சுப்ரிமேசி அப்படின்னா மேலாண்மை அப்படின்னு அர்த்தம். சுப்ரிமேசி அப்படின்னா மேலாண்மை. சர்ஜார்ஜ் அப்படின்னா மேல்வரி. சர்ஜார்ஜ் அப்படின்னா மேல்வரி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. 71 கவனிய. சர்வைவர்ஷிப் அப்படின்னா என்ஜினியர் உரிமை. சர்வைவர்ஷிப் அப்படின்னா என்ஜினியர் உரிமை. டாக்ஸ் எவேஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு, ஓகேவா. அடுத்து டாக்ஸ் ரிபேட் அப்படின்னா வரி சலுகை. டெலிகிராஃப் அப்படின்னா தந்தி கருவி. டெலிகிராஃப் அப்படின்னா தந்தி கருவி. டெனன்சி அப்படின்னா குத்தகை அல்லது நிலவார உரிமை. குத்தகை அல்லது நிலவார உரிமை. டெனிமெண்ட் அப்படின்னா வாடகை இடம். டென்யூர் அப்படின்னா நிலவார முறை. டெர்மினேஷன் அப்படின்னா முடிவுற செய்தல் அப்படின்னு அர்த்தம். டெண்டன்சி அப்படின்னா மனப்போக்கு. டிம்பர் அப்படின்னா வெட்டுமரம். டிம்பர் அப்படின்னா என்ன? வெட்டுமரம் அப்படின்னு அர்த்தம். 81 கவனிய. டைட்டில் அப்படின்னா உரிமை மூலம். டோல் அப்படின்னா சுங்கம் அப்படின்னு அர்த்தம். டோல் அப்படின்னா என்ன? சுங்கம். டாட் அப்படின்னா தீங்கு அல்லது உரிமை தீங்கு அப்படின்னு அர்த்தம். டாட் அப்படின்னா தீங்கு அல்லது உரிமை தீங்கு. டாக்ஸிகாலஜி அப்படின்னா நச்சியல். ட்ரேடர் அப்படின்னா வணிகர், ஓகேவா. ட்ரேடர் அப்படின்னா வணிகர். அடுத்து ட்ரான்குவலிட்டி அப்படின்னா அமைதியான அல்லது நிலை அமைதி. ட்ரான்குவாலிட்டி அப்படின்னா அமைதியான அல்லது நிலை அமைதி. ட்ரீஷன் அப்படின்னா தேச துரோகம், ஓகேவா. ட்ரீசன் அப்படின்னா தேச துரோகம். ட்ரீடைஸ் அப்படின்னா ஆய்வு நூல், ஓகேவா. அடுத்து ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா அத்துமீறல். ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நடத்துமுறை. ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நடத்துமுறை. 90 கவனிய. ட்ரெஸ்பாஸ் அப்படின்னா அத்துமீறல், ஆல்ரெடி பார்த்துட்டோம்.
ட்ரையல் அப்படின்னா வழக்கு விசாரணை, ட்ரஸ்ட் அப்படின்னா பொறுப்புரிமை அமைப்பு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ட்ரையல் அப்படின்னா வழக்கு விசாரணை, ட்ரஸ்ட் அப்படின்னா பொறுப்புரிமை அமைப்பு, ட்ரஸ்டி அப்படின்னா முழு பொறுப்புரிமையர். ட்ரஸ்டி அப்படின்னா என்ன? முழு பொறுப்புரிமையர். அல்டிமேட் காஸ்ட் அப்படின்னா இறுதி செலவு. அல்டிமேட் காஸ்ட் அப்படின்னா இறுதி செலவு. அம்பையர் அப்படின்னா நடுவர் அப்படின்னு அர்த்தம். அம்பையர் மீன்ஸ் நடுவர். அண்டர் லீஸ் அப்படின்னா கீழ்குத்தகை. அண்டர் லீஸ் அப்படின்னா என்ன? கீழ்குத்தகை. அண்டர் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னா எதிர்ப்பின் பேரில். அண்டர் ப்ரோட்டஸ்ட் அப்படின்னா எதிர்ப்பின் பேரில். அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னா கூட்டு குடும்பம். ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும் தான், பட் தெரிஞ்சுக்கோங்க. அன்டியூ அட்வான்டேஜ் அப்படின்னா தகாமுறை அனுகூலம். அன்டியூ அட்வான்டேஜ் அப்படின்னா தகாமுறை அனுகூலம். 101 கவனிங்க. வெசல் ஸ்டேட் அப்படின்னா அடிமை நாடு. ஸோ வெசல் அப்படின்னாலே அடிமை, இது நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? வெஜிடேஷன் கவர் அப்படின்னா பசுமை சூழல். வெஜிடேஷன் கவர் அப்படின்னா பசுமை சூழல். வெண்டர் அப்படின்னா விற்பவர். வெராசிட்டி அப்படின்னா வாய்மை அப்படின்னு அர்த்தம். வெராசிட்டி மீன்ஸ் வாய்மை. வெர்பல் எவிடன்ஸ் அப்படின்னா வாய்மொழி சட்டம். வெர்டிக்ட் அப்படின்னா தீர்ப்பு அல்லது முடிவு. வெர்டிக்ட் மீன்ஸ் தீர்ப்பு அல்லது முடிவு. அடுத்து வெக்ஸாசியஸ் அப்படின்னா அலைக்கழித்தல். வெக்ஸாசியஸ் மீன்ஸ் அலைக்கழித்தல். அடுத்து வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சேர்ந்தடை உரிமை. வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சேர்ந்தடை உரிமை. விண்குளம் ஜூரிஸ் அப்படின்னா சட்டப்பணிப்பு. விண்குளம் ஜூரிஸ் அப்படின்னா சட்டப்பணிப்பு. வீட்டு அப்படின்னா நீக்கதிகாரம். வீட்டு அப்படின்னா என்ன? நீக்கதிகாரம். 111 கவனிங்க. வாய்டபுள் அப்படின்னா தவிர்த்தகு. வாய்டபுள் மீன்ஸ் தவிர்த்தகு. வவுச்சர் அப்படின்னா பற்றுச்சீட்டு. வேஜ் அப்படின்னா கூலி. ஓகேவா? வேஜ் அப்படின்னா கூலி. வேகர் அப்படின்னா பகடை பணயம். வெய்வர் அப்படின்னா துறப்பு அல்லது இழப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா மக்கள் நல அரசு. இதை நம்ம பாலிட்டியில படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து விப் அப்படின்னா கொறடா. வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா நன்சை நிலங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வில்ஃபுல்லி அப்படின்னா வேண்டுமென்றே. ஸோ இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. வில் அப்படின்னா உயில், விருப்புறுதி ஆவணம். ஸோ வில் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல கண்டிப்பாக அப்படின்ற உறுதியான இந்த மாதிரி வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம். பட் வில் அப்படிங்கிறது உயில் அல்லது விருப்புறுதி ஆவணம். பாலிட்டி சம்பந்தமான கலைச்சொல்ல. ஓகேவா? ஸோ அடுத்து 121 பாருங்க. வின்ஃபால் அப்படின்னா எதிர்பாரா நற்பேறு. விட்னஸ் அப்படின்னா சான்றுரைஞர். ஓகேவா? அடுத்து ஒர்ஷிப் அப்படின்னா வழிபாடு. ரைட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எதிர்வாதுரை. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எதிர்வாதுரை. ராங் டோயர் அப்படின்னா தீங்கிழைப்பவர். wrongful கெயின் அப்படின்னா முறையில்லா தேட்டம் அப்படின்னு அர்த்தம். wrongful கெயின் அப்படின்னா முறையில்லா தேட்டம். wrongful லாஸ் அப்படின்னா முறையில்லா இழப்பு. wrongful லாஸ் அப்படின்னா முறையில்லா இழப்பு. wrongful ரெஸ்ட்ரைண்ட் அப்படின்னா முறையின்றி தடை செய்தல். wrongful restraint அப்படின்னா முறையின்றி தடை செய்தல். யார்ட் ஸ்டிக் அப்படின்னா அளவுகோல் அப்படின்னு அர்த்தம். யார்ட் ஸ்டிக் மீன்ஸ் அளவுகோல். அப்ஸ்டெயின் அப்படின்னா தவறு, அதாவது தவறி விலகு விட்டிரு. இந்த ரெண்டு வார்த்தையும் இதுல வந்து தவறின்னு தான் கொடுத்துருந்தாங்க. தவறி விலகு விட்டிரு அப்படின்ற வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க அப்ஸ்டெயின் அப்படின்னா. ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 130 கலைச்சொல்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ 130 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ உங்களுக்கு செலக்டிவாக தான் கொடுத்துருக்கேன். எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியறதெல்லாம் கொடுக்கல. ஸோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு படிங்க, ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படியே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.